வெல்கம் பேக் அரிமா பிழித்திரு. இந்த பதிவில் பிஎஃப் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபரில் சர்வீஸ் பீரியடு ஓவர்லாப் ஆகிறது சம்மந்தமாக கொடுத்துருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒருத்தர் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு சேர்றப்ப, அதாவது பார்த்தீங்கன்னா பழைய வேலையை விட்டு வெளியேறின தேதியும் புதுசாக வேலையில் சேர்ந்த தேதியும் ஒரே மாதிரியாவோ அப்படி இல்லாட்டினா கலவையாவோ இருந்துச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒருத்தர் ஜனவரி 31 ஒரு வேலையை விட்டு நின்றுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா இன்னொரு வேலையில் பிப்ரவரியில் தான் சேர முடியும். ஆனால் அதுக்கு பதிலாக புதுசாக சேர்ற நிறுவனத்தில் ஜனவரியிலேயே ஏதாவது ஒரு தேதியில் சேர்ந்த மாதிரி ரெக்கார்டில் பதிவாகி இருக்கும். இது போல் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறவங்க தன்னோட பிஎஃப் அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணால் நார்மலாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்வஸ்ட்டை ரிஜெக்ட் ஆகும். ஆனால் இப்போ கொடுத்துருக்கிற இந்த ஆர்டர் படி பிஎஃப் ட்ரான்ஸ்ஃபரில் சர்வீஸ் பீரியடு ஓவர்லாப் ஆனால் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும், இந்த பிரச்சனையை உங்கள் பழைய பிஎஃப் அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ண இபிஎஃப் ஆஃபீஸ்லேயே சால்வ் பண்ணணும் அப்படின்னும், காரணம் இல்லாமல் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னும், தேவைப்பட்டுச்சுன்னா விளக்கம் கேட்கலாம் அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த ஆர்டரோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ரெக்வஸ்ட்டை சுமூகமாக முடிக்கிறது குறிக்கோள், அதை நிராகரிக்கிறது அல்ல அப்படின்னு இந்த ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பயனுள்ள அடுத்த பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.